ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாந்தி இல்லம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சாந்தி இல்லம் சேனலில் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அவரைக்காய் வச்சு ஜென்ரலாக பொரியல் தாங்க ரொம்ப அதிகமாக பண்ணுவோம். அது தவிர்த்து அவியல் பண்ணியிருப்போம், அல்லது கூட்டு மாதிரி பண்ணியிருப்போம். ஸோ இப்போ இந்த அவரைக்காயை வச்சு நம்ம குழம்பு ரெசிபி பண்ண போகிறோங்க. அவரைக்காய் நம்ம சாம்பாரில் கூட போடுவாங்க. ஆனால் சில பேத்துக்கு அந்த மாதிரிலாம் போட்டு செய்யும்போது அந்த அவரைக்காய் குழம்பு ரொம்ப பிடிக்காது. ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் அவரைக்காய் குழம்பு பண்ண போகிறோங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் 2 கைப்பிடி அளவுக்கு திருவன தேங்காவை நம்ம சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்ல ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஷேப்பு கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். குழம்பு மிளகாத்தூள் நம்ம எல்லா குழம்புக்கும் யூஸ் பண்ணுற அதே குழம்பு மிளகாத்தூள் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது 2லேருந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா இதை பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்க போகிறோம். ரொம்ப தண்ணியாக இல்லாமல் பேஸ்ட்டாக அரைச்சிட்டோம். இப்போ 4 தக்காளி அதோடையே சேர்த்துட்டு அதையும் லைட்டாக அரைச்சிக்கலாங்க. நல்லா பேஸ்ட்டாக எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம். அரைச்சி தனியாக அது இருக்கட்டும். இப்போ நம்ம ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். குக்கரில் தான் அந்த குழம்பு நம்ம பண்ண போகிறோம். ஸோ குக்கரில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம எப்போதும் தாளிக்கிற மாதிரி தாளிப்பு வடகம் வந்ததுன்னா கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கடுகு, வெள்ளை உளுந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கு பிறகு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பூண்டு ஒரு 4-5 பூண்டு எடுத்துகிட்டு நல்லா தோல்லாம் சீவிட்டு நம்ம நல்லா தட்டிக்கங்க. லைட்டாக 2 தட்டு தட்டிட்டு அதையும் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். நல்லா பூண்டு நல்லா தட்டி சேர்க்கும்போது நல்லா வாசமாக இருக்குங்க. இந்த குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பார்த்திங்கன்னா மசாலாவே டிஃப்ரெண்ட்டாக அரைச்சி தான் நம்ம போட்டிருக்கோம். ஸோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் ஒரு வெங்காயம் நல்லா குட்டி பீசஸாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம தக்காளிலாம் சேர்த்துட்டோம். இந்த குழம்புக்கு புளியெலாம் எதுவுமே தேவையில்லைங்க. நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலா தான் ரொம்ப ரொம்ப மெயின். ஸோ இப்போ இந்த மசாலாவை இதுலேயே சேர்த்துக்கலாம். சேர்த்து லைட்டாக ஒரு வதக்கி விட்டால் போதும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம எல்லாமே வதக்கிட்டு தான் அரைச்சிருக்கோம். குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் கல் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். தூள் உப்பாக இருந்தாக்கா ஒரு 1.25 ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேவையான அளவுக்கு அவரைக்காவை இந்த மாதிரி ஷேப்புக்கு கட் பண்ணிக்கோங்க. இன்னும் பொடிசாக வேணும்னா கூட இன்னும் பொடிசாக கூட கட் பண்ணிக்கலாம். எந்த மாதிரி ஷேப்புக்கு வேணுமோ அந்த ஷேப்புக்கு அவரைக்காயை நல்லா கட் பண்ணிவிட்டு எந்த அவரைக்காயாக இருந்தாலும் பரவாயில்லைங்க சேர்த்துக்கலாம். அவரைக்காயில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. எந்த அவரைக்காய் சேர்த்து பண்ணிங்கனாலும் நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா அவரைக்காயும் இதுலேயே சேர்த்துக்கிட்டாச்சு. அவரைக்காயும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி இப்போயே ஊற்றிடுங்க. அதுக்கு பிறகு சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. சேர்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிட்டேன். காய் மூங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். ஏன்னா நம்ம புளியெல்லாம் ஊற்றலை. அதனால் அதிகமாக தண்ணி ஊற்றுனீங்கன்னா ஒரு மாதிரி டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ இந்தளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நான் குக்கரை நல்லா மூடி போட்டு நம்ம காய் தான் வேகிற அளவுக்கு தான் நம்ம விசில் விட போகிறோம். ஸோ 1லேருந்து 2 விசில் விட்டிங்கனாலே போதும். சூப்பராக நமக்கு காய் நல்லா வெந்து வந்துடும். குழம்பும் பார்த்திங்கன்னா சூப்பராக தயாராகிடுச்சுங்க. ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு குயிக்காக அந்த அவரைக்காய் குழம்பு பண்ணிடலாம். எந்த காயுமே இல்லை, அவரைக்காய் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் இது மாதிரி பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ நல்லா காயெல்லாம் சூப்பராக அவரைக்காய் நல்லா வெந்துருச்சு. ஸோ அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ஒரே ஒரு கொதி மட்டும் கொதிக்க விட்டுட்டு மேலே கருவேப்பிலை, கொத்தமல்லி தூவி இறக்கிட்டிங்கன்னு சொன்னால் சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல் அவரைக்காய் குழம்பு தயாராகிடுச்சுங்க. ஸோ கண்டிப்பாக அந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள். சாந்திலம் சேனலில் நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ்லாம் நிறைய போட்டிருக்கோம். வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சே செய்கிற ரெசிபிஸ் தான் எல்லாமே போட்டிருக்கோம். ரொம்ப சிம்பிளாக பாருங்கள், இந்த குழம்பு ரெசிபி பண்ணிட்டோம். ஆனால் டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, ஒயிட் ரைஸ் எதோட வேணால் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சாந்திலம் சேனல். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியோடு நான் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.